குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு ஏபிபி கிளாஸில் பேப்பர் 1 இந்தியன் பீனல் கோட் அதில் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் ஆஃப் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அப்படிங்கிற செக்ஷனாக ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செக்ஷன் 441 ஆரம்பித்து 462 வரைக்கும் இருக்கும் ஆஃப் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். இந்த கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 டெஃபினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செக்ஷன் 441லேருந்து 462க்குள்ளே வரக்கூடியதில் ஒரு 4 செக்ஷன், அதாவது டெஃபினேஷன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் செக்ஷன் 441ல சொல்லப்பட்டிருக்கும். தென் செக்ஷன் 442ல ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ், LURKING, லுர்க்கிங் ஆர் லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், 3வது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது ஹவுஸ் பிரேக்கிங். இந்த 4 விஷயங்கள் தான் முக்கியமான ஒரு இது. ஸோ இந்த 4ம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு அடுத்து அதோடைய அக்ரிவேட்டட் ஃபார்ம் ஆஃப் அஃபென்சஸை அதுக்கு அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ஸில். ஸோ இதுதான் இன் ஷார்ட் வித் ரிகார்ட் டு திஸ் ஆஃப் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். இது வந்து ஆஸ் த நேம் சஜஸ்ட் எந்த பர்டிகுலர் ஹெட்டிங்கில் எந்த பர்டிகுலர் சாப்டரில் நம்ம பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அந்த பர்டிகுலர் ஹெட்ல நம்ம பார்ப்போம். கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் ஆஃப் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிங்கிற ஹெட்டிங்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ டெஃபினிஷன் ஆஃப் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் செக்ஷன் 441. செக்ஷன் 441 defines criminal trespass. Whoever enters into or upon property in the possession of another with intent to commit an offense or to intimidate, insult or annoy any person in possession of such property, or having lawfully entered into or upon such property unlawfully remains there with intent thereby to intimidate, insult or annoy any such person or with intent to commit an offense is said to commit criminal trespass. அப்போ செக்ஷன் 441 பொறுத்த வரைக்கும் கிரிமினல் ட்ரெஸ்பாஸை வந்து 2 வகையில சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, that entry is unlawful, that is with regard to first paragraph. Why a person is entering into or upon a property which is in the possession of some another person, வேற ஒருத்தர் அனுபவத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியில ஒருவர் அத்துமீறி நுழைகிறார். எதற்காக நுழைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in order to commit an offense or in order to insult, annoy or to intimidate a such person who is in possession of the property. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. 2வது கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, his entry is lawful but he remains there to perform the said act under the previous section, that is to commit an offense or to insult, intimidate or annoy such person with regard to commit such offense. இது ரெண்டுமே என்னது, கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ அப்போ கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்க்கு எதெல்லாம் டிஃபென்ஸ் கிடையாது, ஐ என்டர்ட் இன் அ லாஃபுல் வே அப்படிங்கிறது டிஃபென்ஸ் கிடையாது. த பர்சன் இஸ் இன் பொசஷன் இஸ் நாட் த ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஆஃபென்ஸ் கிடையாது. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? எதர் a person is entering a property or he is remaining there. அப்போ அதுதான் வந்து என்னதான், the entry is lawful, அவர் உள்ள நுழையும் போது சட்டத்தின்படி தான் நுழைகிறாரு. பட் ஆனால் he remains there to do such a unlawful act, அதுக்கு பேரு கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு பேரு as per section 441. then as per section 442 அடுத்த செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ். அப்போ இந்த விஷயத்துக்கும் போன விஷயத்துக்கும் என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, வாட் வுட் கான்ஸ்டிடியூட் அ ஹவுஸ் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ ஹவுஸ் அப்படிங்கிறது இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் ஹவுஸாக கருதப்படுது. அது என்னங்கிறத பார்ப்போம். செக்ஷன் 442 ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ். whoever commits criminal trespass by entering into or remaining in any building, tent or vessel used as a human dwelling or any building used as a place for worship or as a place for the custody of property is said to commit house trespass அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ்னு பேர் இருந்தாலும் கூட அது 3 செயல்களை குறிக்கிறது. அதாவது a criminal trespass into the place of dwelling. dwellingனா ஒருவர் இருப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அதுதான் பில்டிங்னு சொல்றாங்களே தவிர அதை ஹவுஸ்னோ இல்ல அபார்ட்மெண்ட்னோ சொல்லல. அப்போ முக்கியமான முதல் இன்கிரீடியன்ட் என்னது, a person is committing a criminal trespass into a dwelling unit. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ஒருவர் குடியிருப்பதற்காக
ஒருவர் குடியிருப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பில்டிங். இட் மே பி வித் ரிகார்ட் டு எனி பில்டிங், டென்ட் ஆர் வெசல். வெசல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கப்பல். கப்பலை பொறுத்த வரைக்கும் அதில் பணி செய்பவர்கள் அங்குதான் குடியிருப்பார்கள். அப்போ அதையும் வந்து என்னது, அதுவும் வந்து would come under a dwelling unit. It may be any building, tent or vessel used for the purpose of dwelling. Designation 1. Designation 2. Designation 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, that is it is used as a place of worship. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், செக்ஷன் 442ல ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் அப்படிங்கிற டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் ஆஃப் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். அதில் செக்ஷன் 441 டிஃபைன்ஸ் வாட் இஸ் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். இப்போ அதுக்கு அடுத்து செக்ஷன் 442 பார்த்துட்டு இருக்கோம். செக்ஷன் 442 வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ். ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ்ங்கிறதுல 3 இன்கிரீடியன்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் ஹவுஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க ஹவுஸ் அப்படிங்கிறது. ஹவுஸ் வந்து ஆஸ் பர் திஸ் செக்ஷன் இட் இஸ் எனி பில்டிங், டென்ட் ஆர் வெசல் தட் இஸ் யூஸ்டு ஃபார் டுவெல்லிங் பர்பஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குடியிருப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பில்டிங்கோ இல்ல டென்ட்டோ அல்லது வெசல். வெசல் என்று சொன்னால் அது கப்பல், படகு அதை குறிக்கும். ஏன்னா அதில் இருப்பவர்கள் அங்குதான் தங்குவார்கள். தே டுவெல் தேர். சரியா, அது ஒண்ணு. ஆர் இட் அ பிளேஸ் தட் இஸ் யூஸ்ட் அஸ் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். அப்போ ஒரு கோயில், அந்த கோயிலில் நடக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்பாஸ், அதுவும் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரி கீழே தான் வரும். அப்புறமா லாஸ்ட் ஒன், த பிளேஸ் யூஸ்டு ஆஸ் அ கஸ்டடி ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஒரு சொத்தினை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த அறை அல்லது அந்த இடம், அதுவும் வந்து இந்த செக்ஷனுக்கு கீழே வரும். அப்போ ஆப்ஷன் ஏ பி சி டில ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் இன்க்ளூட்ஸ் a trespass into the place of criminal trespass into the place of worship. அப்புறமா ஏ பி into the place of tent or vessel. அப்புறமா into the place where the property is kept in custody. ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த அபோவ் அப்படின்னு கொடுத்திருந்தா உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கணும், ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் தான் போட்டிருக்கு. அப்போ இது இட் ஸ்பீக்ஸ் ஒன்லி அபவுட் ஹவுஸ்னு நினைக்கக்கூடாது. இட் இன்க்ளூட்ஸ் ஆல் தீஸ் 3 ஐட்டம்ஸ் ஆஸ் பர் செக்ஷன் 442. சரியா, மறுபடியும் படிக்கிறேன் கவனிங்க. ஏன்னா இந்த 4 செக்ஷன் 4 பர்டிகுலர் விஷயம் சொன்னேன் இல்லையா கிளாஸ் ஆரம்பிக்கும் போது. இந்த பர்டிகுலர் ஆஃப் ட்ரெஸ்பாஸ் ஆஃப் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் செக்ஷன் 441ல இருந்து 462 வரைக்கும் இருக்கிறதுல 4 டெஃபினிஷன் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், அதுக்கு அடுத்து இப்ப பார்த்துட்டு இருக்கிற ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ், அதுக்கு அடுத்து லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் இல்லைன்னா லுர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ், அதுக்கு அடுத்து ஹவுஸ் பிரேக்கிங். இந்த 4த்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா, section 442 house trespass. Whoever commits criminal trespass by entering into or remaining in any building, tent or vessel used as a human dwelling or any building used as a place for worship or as a place for the custody of property is said to commit house trespass. Explanation: the introduction of any part of the criminal trespasser's body is entering sufficient to constitute house trespass. அப்ப நான் வெறும் என் காலை மட்டும் தான் வச்சேன், அதுக்குள்ள அங்க போலீஸ் வந்துருச்சு, இல்ல அதுக்குள்ள இந்த சம்பவம் நடக்கவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. mere entering any part of the body of the trespasser is sufficient to constitute an offense under this particular section. சரியா, then section 443 lurking house trespass. LURKING lurking house trespass. lurking house trespass னா என்ன அர்த்தம்னா, அந்த அவர் வந்து உள்ள நுழையக்கூடிய விஷயத்த மறைக்கும் வகையான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அந்த ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ்ல ஈடுபட்டார்னா, அதாவது ஆஃப்டர் மேக்கிங் ப்ரிப்பரேஷன் டு கன்சீல் ஹிஸ் என்ட்ரி அண்ட் எக்ஸிட், நான் உள்ள நுழைஞ்சு வெளில வரத மறைக்கக்கூடிய செயல்களை எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் அத்தகைய செயலை செய்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி வந்து மறைக்க முடியும் ஒருத்தர் உள்ள வந்துட்டு போறத? he may switch off the current or he may do some kind of distraction of the person who is in possession. ஸோ இதெல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ். ஸோ இப்போ செக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். செக்ஷன் 443 lurking house trespass. Whoever commits house trespass having taken precautions to conceal such house trespass from some person who has a right to exclude or eject the trespasser from the building, tent or vessel which is the subject of the trespass is said to commit lurking house trespass அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யார் ஒருவர் சாதாரணமாக ஒருவரை வெளியேற்றக்கூடிய இடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் வெளியேற்ற முடியாத வண்ணம் அத்தகைய செயலை மறைத்து நீங்கள் செய்திருந்தால், அந்த ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் ஏற்பாடு செஞ்சுட்டு ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா then it amounts to lurking house trespass. அப்போ என்ன சொல்றாங்க,
having taken precautions to conceal house trespass அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. having taken precautions தான் என்னது, ஏதோ ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, இந்த செயலை மறைப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்திருந்தாலே போதும். that precautionary step is sufficient. It does not matters to how far it would be successful or how far it would conceal your act of criminal trespass, but it is sufficient with regard when you have made some precautionary steps to concealனா அதை மறைப்பதற்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ செக்ஷன் 443 ஸ்பீக்ஸ் அபவுட் லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ். தென் செக்ஷன் 444. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு செக்ஷன் இருக்கு, அதை முடிச்சுட்டு சொல்றேன். செக்ஷன் 444 இஸ் லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் பை நைட். அப்ப நைட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the time after the sun sets and the time before the sun rises அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த மாலை பொழுதிற்கு பிறகு, அதே மாதிரி அந்த காலை சூரிய உதயத்திற்கு முன்பு, சூரிய உதயத்திற்கு பின்பு, சூரிய உதயத்திற்கு முன்பு, அத்தகைய நேரத்தில் ஒருவர் நம்ம மேல சொன்ன அந்த லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் பண்ணா that amounts to lurking house trespass by night as per section 444. பாப்போம் section 444. lurking house trespass by night. Whoever commits lurking house trespass after sunset and before sunrise is said to commit lurking house trespass by night. Is said to commit this offense. Section 444. Then section 445, house breaking. So இதோட நம்ம சொல்ல அந்த 4 டெஃபினிஷனும் முடிஞ்சிருது 445 ஓட. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது, 441 கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், 442 ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ், 443 என்னது lurking house trespass, 444 lurking house trespass before sun set at night. சிம்பிளா சொல்றதா at night. சரியா? 444. இப்போ லாஸ்டா பார்க்க போறது டெஃபினிஷன்ல ஹவுஸ் பிரேக்கிங், வீடினை உடைத்து உள்புகுதல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது என்ன அப்படின்னு பார்ப்போம். செக்ஷன் 445 ஹவுஸ் பிரேக்கிங். a person is said to commit house breaking who commits house trespass if he effects his entrance into house or any part of it in any of the 6 ways in hereinafter described, or if being in the house or any part of it for the purpose of committing an offense or having committed an offense therein he quits the house or any part of it in any of such 6 ways, that is to say அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்போ அந்த ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ்ங்கிறது என்னது, ஹவுஸ் பிரேக்கிங் தான். ஹவுஸ் பிரேக்கிங் that has been done in the 6 ways which is going to be discussed now. அப்போ ஒருவர் வீடு அத்துமீறி வீட்டிற்குள் நுழைகிறார், நுழைந்த விட்டு அவர் வெளியேறுவதற்கு ஏதேனும் ஒரு வகையை பின்பற்றுகிறார், அல்லது நுழைவதற்கே இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த 6 வழிகள்ல ஏதோ ஒரு வழியை பின்பற்றுகிறார். அது ரெண்டுமே எதர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் என்ட்ரி, எக்ஸிட்டுக்காக இந்த பர்பஸ் எப்படின்னா he may be a lawful entrant. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அப்படிங்கிற அந்த டெஃபினிஷன்ல செக்ஷன் 441ல என்ன பார்த்தோம், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்ல ஒரு நபர் அந்த பொசிஷன்ல இருக்கிற நபருக்கு எதிராக நம்ம என்ட்ரி பண்ணி ஒரு அஃபென்ஸை செய்யறதோ, இல்ல அவரை இன்சல்ட் பண்றதோ, அல்ல அனாய் பண்றதோ, அல்லது இன்டிமிடேட் பண்றதோ கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்னு பார்த்தோம். அப்படி இல்ல நுழையும் பொழுது அவர் லாஃபுல்லா இருக்காரு, பட் அங்க இருந்து கொண்டே அல்லது இருக்கும் பொழுது அவர் இத்தகைய செயலை செய்தால் அதுவும் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் அப்படின்னு செக்ஷன் 441ல பார்த்தோம். அதே மாதிரிதான் இப்ப இந்த ஹவுஸ் பிரேக்கிங்ல a person may enter into in a proper decent way. என்னோட ரிலேட்டிவா கூட ஒருத்தர் வந்திருக்கலாம், என் ரிலேட்டிவா ஒருத்தர் வந்து இந்த நைட்டு என் வீட்டுல தங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தங்கி கொண்டு இருக்கக்கூடிய நபர் என்னுடைய அந்த வசதியை பார்த்து, என்னுடைய அந்த ஆடம்பரத்தை பார்த்து தூண்டப்பட்டு இந்த அஃபென்ஸை செஞ்சாலும் கூட இதுவும் என்னது, ஹவுஸ் பிரேக்கிங் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். சரியா? தட் இஸ் இஸ் யூசிங் த ஃபாலோயிங் 6 ways ஃபார் எஸ்கேப்பிங் ஆர் ஃபார் குவிட்டிங் ஃப்ரம் த ஹவுஸ். இட் இஸ் த அஃபென்ஸ் இஸ் இன்க்ளூசிவ் போத் ஃபார் என்ட்ரி ஆஸ் வெல் அஸ் ஃபார் எக்ஸிட். சரியா? அப்போ உள்ளே நுழைவதோ அல்லது வெளியே தப்பி செல்வதோ, இந்த அஃபென்ஸை செய்யறதுக்கோ இல்ல செய்ய முயற்சி செய்தோ தப்பித்து செல்றார் அப்படின்னு சொன்னா அது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய 6 வழிகள்ல ஒன்றாக இருந்தால் it would amounts to house breaking and under section 445. என்னன்னு பார்ப்போம். First, if he enters or quits through a passage by himself or by any abettor of the house trespass in order to the committing of the house trespass அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏதோ ஒரு பேசேஜ், அந்த பேசேஜ் இந்த சென்ஸ் என்னது, it is not used as a common entry point or exit point. If he enters or quits through a passage by himself
or by any abettor of the house trespass in order to the committing of the house trespass. வெளியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். இந்த வழியா வந்துரு, இப்ப இங்க ஒரு கதவு இருக்கு, திறந்து வெளில வா, இல்ல நீ வந்து வந்துகிட்டே இரு, எதை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஸ் என்ட்ரிங் எக்ஸிட்டிங் இன் டு எனி பேசேஜ் ஆஃப் அன் ஹவுஸ். ஒரு வீட்டின் ஏதோ ஒரு பகுதி வழியாக உள்ளே நுழைந்து வெளியே செல்கிறார் அப்படின்னு சொன்னா அது வந்து என்னது, ஹவுஸ் பிரேக்கிங்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வரும். செகண்ட் கேட்டகரி, இஃப் he enters or quits through any passage not intended by any person other than himself or an abettor of the offense for human entrance or through any passage to which he has obtained access by scaling or climbing over any wall of the building. அப்ப அந்த ஹவுஸ் பிரேக்கிங்ல ரெண்டாவது வகை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வகை எனி பேசேஜ் either himself or the abettor of offense. செகண்ட் கேட்டகரி வந்து நார்மலி இட் இஸ் நாட் அ பேசேஜ் யூஸ்ட் ஃபார் ஹியூமன் என்ட்ரன்ஸ். அது கதவு வழியாக அல்லாமல் என்னது, பைப் லைனை பிடிச்சி வீட்டுக்கு மேல ஏறி வர்றது, இல்ல வீட்டுல துளையிட்டு சோத்துல ஓட்ட போட்டுட்டு, இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, ஒரு சேட்டு கடையில வந்து என்ன பண்றாங்க, துளையிட்டு சோத்துல துளையிட்டு உள் நுழைகிறார்கள். அப்ப அது கூட பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதுல வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம், ஏன் அப்படின்னா ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் அப்படிங்கிறதுல த பிளேஸ் யூஸ்டு ஃபார் கீப்பிங் த வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டி, அதுவும் என்ன பண்றாங்க, ஹவுஸ்ங்கிற டெஃபினேஷன்ல வந்துச்சு இல்லையா, 3 டெஃபினேஷன், அதுல 3 டெசிக்னேஷன் பார்த்தோம் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ்ல. ஸோ அப்போ செகண்ட் கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு பேசேஜை யூஸ் பண்றாங்க, தட் இஸ் நாட் யூஸ்ட் நார்மலி ஃபார் ஹியூமன் டிரான்ஸ்போர்ட். மனிதர்கள் அந்த வழியாக என்ட்ரன்ஸா எக்ஸிட்டா அதை பயன்படுத்தாத ஒரு பாதை, அது ஒரு மேபி என்ன சொல்றது, ஒரு கால்வாயாக இருக்கலாம், அல்லது நம்ம சொல்றோம் இல்லையா சம்ப் வழியா கூட வந்துட்டு போயிருக்கலாம், இல்ல விண்டோ உடைச்சிட்டு உள்ள வர்றது, ஏதாவது ஒரு பேசேஜ் தட் இஸ் நாட் அ நார்மல் ஹியூமன் பேசேஜ், அது பண்ணா that amounts to house breaking under second category. Then thirdly, if he enters or quits through any passage which he or any abettor of the house trespass has opened in order to the committing of the house trespass by any means by which that passage was not intended by the occupier of the house to be opened அப்படின்னு சொல்றது. A person may have a என்னது, கீழே பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு இது மாதிரி போட்டு அடைச்சு வச்சிருக்கலாம், ஒரு ஏணி வழியாக ஏதோ ஒரு அவசர காலத்துல ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷனுக்காக ஒரு பாத்தை வச்சிருந்திருக்கலாம். அந்த பாத்தை நார்மல் டைம்ஸ்ல அவங்க ஓபன் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அதை தெரிந்த யாரோ ஒரு நபர் அதை ஓபன் பண்ணி அந்த வழியா வராரு. தட் இஸ் த ஆக்குபையர் ஆஃப் த ஹவுஸ் இஸ் நாட் கோயிங் டு ஓபன் அட் எனி டைம்ஸ். ஆனா இந்த மாதிரி இந்த நபர்கள் அதை இதற்காக ஓபன் செஞ்சா தட் அமௌண்ட்ஸ் டு house trespass. This is that category. Then fourthly, if he enters or quits by opening any lock in order to the committing of the house trespass or in order to the quitting of the house after a house trespass. இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, தனியாக இது ஒரு அஃபென்ஸா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டு திருட போறாங்க, அந்த வீட்டுல இருக்கவங்க வெளியில போயிட்டாங்க, அப்ப அந்த வீட்டின் பூட்டை உடைத்து, அதுதான் வந்து ஃபோர்த் கேட்டகரி, by opening any lock in order to committing of the house trespass or in order to quitting of the house trespass. அப்ப ஒரு அந்த நபர் உள்ளேயே கூட இருந்திருக்கலாம், அது தெரியாம அவங்க வீட்டை பூட்டிட்டு கூட போயிடலாம். அப்போ அவன் வெளியே வருவதற்காக ஏதோ ஒரு அஃபென்ஸை செஞ்சுட்டு வெளியே வருவதற்காக அந்த பூட்டினை உடைத்து வெளியே வந்தாலும் கூட அது இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல வரும். அப்போ மோஸ்டா இந்த செக்ஷன் 445 வந்து பாத்தீங்கன்னா ரெட் வித் அப்படின்னு வேற ஏதோ ஒரு அஃபென்ஸோட சேர்ந்து தான் வரும். சரியா? தென் ஃபிஃப்த் கேட்டகரி, if he affects his entrance or departure by using criminal force or committing an assault or by threatening any person with assault. பலத்தை பிரயோகப்படுத்தி இன்னொருவரை தாக்கி அவன் அத்தகைய அந்த என்ட்ரி எக்ஸிட்டை செஞ்சா அதுவும் என்னது, ஹவுஸ் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபிஃப்த் கேட்டகரி. தென் சிக்ஸ்த்லி, தட் இஸ் த லாஸ்ட் கேட்டகரி, if he enters or by quits any passage which he knows to have been fastened against such entrance or departure and to have been unfastened by himself or by an abettor of the house trespass. fastened losing அப்படின்னு சொல்றது, ஏதோ ஒரு விஷயத்தை நகர்த்தி வைப்பது அல்லது ஏதோ ஒரு அப்ஜெக்ட் எது தடுப்பதற்கு ஒரு எதுவா இருக்கோ அதை என்ன பண்றது, ரிமூவ் பண்றது, அதெல்லாமே வந்து ஃபாஸ்டனிங் ஆக்டிவிட்டின்னு சொல்றது. சிமிலர் டு பிரேக் ஓப்பனிங் த லாக். சரியா? ஸோ இப்போ இந்த 6 கேட்டகரி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஸோ முதல் கேட்டகரி நார்மலா ஒரு பேசேஜ் வழியா வந்துட்டு போனா, ரெண்டாவது கேட்டகரி பேசேஜ் தட் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் நார்மல் ஹியூமன் என்ட்ரன்ஸ், அதான் அந்த ஜன்னல் வழியா உள்ள வர்றது, இல்ல சவுத்துல தொலை போட்டு வர்றது, இல்ல மேலே எகிரி குச்சி வர்றது, இதெல்லாம் செகண்ட் கேட்டகரி. அதுக்கடுத்து நம்ம தேர்ட் கேட்டகரி என்ன பண்ணோம், அவன் வரக்கூடிய பாதை வந்து ஏதோ ஒரு ரகசிய பாதையை ஓபன் பண்ணிட்டு வரான், அது ஃபயர் எக்ஸ்டிங்யூஷிங் பாதையோ இல்ல இந்த மாதிரி பேஸ்மெண்ட்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கான பாதையோ ஏதாவது ஒன்று இருக்கும். அது நார்மலா அந்த ஆக்குபையர் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வுட் நாட் ஓப்பன் இன் நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ். அது தேர்ட் கேட்டகரி. அப்புறம் ஃபோர்த் கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா லாக் பிரேக்கிங். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோர்த் கேட்டகரி இஸ் லாக் பிரேக்கிங், அதாவது பூட்டினை உடைத்து உள்நுழைதல். ஃபிஃப்த் கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
பலத்தை பிரயோகப்படுத்தி இல்ல அசால்ட் கிரிமினல் ஃபோர்ஸ் ஆர் அசால்ட் யூஸ்ட் இன் திஸ் ஆக்ட் ஆஃப் ஹவுஸ் ட்ரெஸ்பாசிங். தென் சிக்ஸ்த் ஒன் இஸ் வித் ரிகார்ட் டு if he enters or quits by any passages fastening, அதான் வந்து சிக்ஸ்த் கேட்டகரி. சரியா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் பிரேக்கிங் செக்ஷன் 445. எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு அந்த ஹவுஸுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்ப்போம். எனி அவுட் ஹவுஸ் ஆர் பில்டிங் ஆக்குபைட் வித் அ ஹவுஸ் and between which and such house there is an immediate internal communication is part of house within the meaning of this section அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹவுஸ்ங்கிறது it includes out house or any portion connected with the house. Say for example, சில நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி கடை பின்னாடி வீடு வச்சிருப்பாங்க. அப்போ அந்த கடையின் பூட்டினை உடைத்து உள்நுழைந்து அது வழியாக அந்த வீட்டிற்குள் செல்வது, அல்லது வீட்டுக்குள் இருக்கக்கூடிய நபர் அந்த கடையின் வழியாக அந்த மாதிரி ஒரு பூட்டை உடைத்தோ இல்ல ஒரு வச்சுட்டு வராருன்னா அதுவும் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ்ங்கிற கேட்டகரியில வரும். பிகாஸ் இட் இஸ் இன்டர் கனெக்டட் வித் த ஹவுஸ். அதான் வந்து திஸ் திங். தென் இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது எல்லாமே ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4 செக்ஷன் தான். 441, 442, 3, 4 and 5. இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியதெல்லாம் அக்ரவேட்டட் ஃபார்ம் ஆஃப் த அபோவ் மென்ஷன்ட் செக்ஷன்ஸ். அக்ரவேட்டட் ஃபார்ம் அதாவது அதிகபட்சமான செயல் என்னன்னு பார்ப்போம். 446 ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட். அதே தான் எப்படி நம்ம லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் பை நைட் பார்த்தோம். அதாவது தட் இஸ் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் டன் ஆஃப்டர் சன்செட் அண்ட் பிஃபோர் சன்ரைஸ் இஸ் கால்ட் அஸ் ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட் as under section 446. சரியா? whoever commits house breaking after sunset and before sunrise is said to commit house breaking by night. Section 446. Then section 447. Section 447 இதுல இருந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் செக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்த 441 இருந்து 446 வரைக்கும் பார்த்ததுல எதுக்குமே பனிஷ்மெண்ட்டை டிஃபைன் பண்ணல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அஃபென்ஸை தான் டிஃபைன் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் பார்த்த 6 செக்ஷன்ல. இப்போதான் நம்ம பனிஷ்மெண்ட் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. செக்ஷன் 447 பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா punishment which may extend to 3 months or with fine of which may extend to 500 rupees or with both. So punishment for criminal trespass, ஞாபகம் வச்சுக்கோங்க, criminal trespass section 441, punishment for criminal trespass section 447. 441, 447. So 441 ல சொன்னதுக்கான தண்டனை 477 ல என்னது, up to 3 months or with fine up to 500 rupees. நார்மலா ஒரு அஃபென்ஸை சொல்லும் பொழுது அந்த பனிஷ்மெண்ட் செக்ஷனை தான் நம்ம சொல்லுவோம். அதனாலதான் அதிகமா சினிமாஸ்ல பாத்தீங்கன்னா குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 302 கீழ் அப்படின்னு சொல்றாங்க. 302 இஸ் நாட் மர்டர், 302 இஸ் பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர். ஸோ அப்போ பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் என்னது, செக்ஷன் 447. தென் 448 பனிஷ்மெண்ட் ஃபார் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ். ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் 442ல பார்த்தோம். இப்போ அதோடைய பனிஷ்மெண்ட் வந்து பார்க்க போறோம். whoever commits house trespass shall be punished with imprisonment of either description for a term which may extend to 1 year or with fine or which may extend to 1000 rupees or with both. So போன இதுக்கு 3 months and up to 500 rupees fine, and for this up to 1 year and up to 1000 rupees fine. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா 448. So 442 and 448 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 449, 449, 50 and 51 இது எல்லாமே இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு 4-5 செக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் உடைய எக்ஸ்டெண்டட் ஆஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 449 என்னன்னு பார்ப்போம். ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் இன் ஆர்டர் டு கமிட் ஆஃபென்ஸ் பனிஷபிள் வித் டெத். ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் இன் ஆர்டர் டு கமிட் ஆஃபென்ஸ் பனிஷபிள் வித் டெத். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணதுக்காக பண்ணலாம், கொலை செய்வதற்காக, பழி தீர்த்து கொள்வதற்காக என்ன பண்ணலாம், அத்துமீறி வீடு நுழையலாம், வீட்டிற்குள் உள்நுழையலாம். அப்போ அது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். செக்ஷன் 449ல whoever commits house trespass in order to the committing of any offense punishable with death shall be punished with imprisonment for life or with rigorous imprisonment for a term not exceeding 10 years and shall also be liable to fine அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மரணம் ஏற்படக்கூடிய குற்றத்தை செய்வதற்காக எவர் ஒருவர் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் செய்கிறாரோ அவருக்கு ஆயுள் தண்டனையோ அல்லது 10 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய கடுங்காவல் தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டுமோ விதிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 449. 449 என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் கம்பைன்ட் வித் டெத். 450 ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் in order to commit offense punishable with
imprisonment for life. சரியா? First 449 house trespass plus death, house trespass plus life imprisonment. அடுத்து பார்க்கக்கூடிய 450. Whoever commits house trespass in order to the committing of any offense punishable with imprisonment for life shall be punished with imprisonment of either description for a term not exceeding 10 years and shall also be liable to fine அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து என்னது, எய்தர் டிஸ்கிரிப்ஷன். போன இதுல ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் மட்டும்தான் கம்பல்சரி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதுல இட் மே பி ஆஃப் எய்தர் டிஸ்கிரிப்ஷன் அப் டு 10 years and shall also be liable to fine. Section 450, that is house breaking plus committing an offense punishable with imprisonment for life. Section 450. அடுத்த section 451 என்னன்னு பாத்தீங்கன்னா house trespass plus imprisonment. சரியா? அப்ப house trespass in order to commit offense punishable with imprisonment. அவ்வளவுதான். இதோட பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 years or 7 years அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 7 years எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா if that house trespass is committed is done with intention to commit theft, then up to 7 years and shall also be fine, or else it is up to 2 years and shall also be fine. சரியா? Whoever commits house trespass in order to the committing of any offense punishable with imprisonment shall be punished with imprisonment of either description for a term which may extend to 2 years and shall also be liable to fine, and if the offense intended to be committed is theft, the term of the imprisonment may extend to 7 years அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ திருடுவதற்காக இத்தகைய செயலை செயல்பட்டால் அவர்களுக்கு 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். செக்ஷன் 451. இப்போ நம்ம 449ல இருந்து ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் உடைய பனிஷ்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 448ல இருந்து ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ், தென் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் பிளஸ் மர்டர், தென் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் பிளஸ் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், தென் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் பிளஸ் இம்ப்ரிசன்மெண்ட். சரியா? தென் செக்ஷன் 452 house trespass after preparation for hurt, assault or wrongful restraint. Section 452. Whoever commits house trespass having made preparation for causing hurt to any person or for assaulting any person or for wrongfully restraining any person or for putting any person in fear or hurt or of assault or of wrongful restraint shall be punished with imprisonment of either description for a term which may extend to 7 years and shall also be liable to fine அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Because they are making preparation and then involving or performing the act of criminal house trespass. முதல்ல என்ன பண்ணிடுறாங்க, ஒருவரை அச்சுறுத்தக்கூடிய செயலை செய்துவிட்டு அதில் அல்லது அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷனை செய்துவிட்டு preparation for causing hurt or assault or wrongful restraint, then if they have committed the offense of house trespass, then they may be provided with imprisonment up to 7 years. இது 4வது கேட்டகரி. ஜெனரலா பனிஷ்மெண்ட் ஃபார் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் என்ன பார்த்தோம், ஜெனரல் பனிஷ்மெண்ட் ஃபார் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் வந்து அப் டு 1 year ஆர் ₹1000 பார்த்தோம். அதுக்கு அடுத்தடுத்து வர்றது எல்லாமே வந்து அக்ரிவேட்டட் ஃபார்ம் 4 பார்த்துருக்கோம். ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் பிளஸ் மர்டர், ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் ஃபார் பிளஸ் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், house trespass plus imprisonment. Then this fourth one is with regard to house trespass after preparation for hurt, assault or restraint, wrongful restraint. சரியா? 10 section 453. 453ல இருந்து வரக்கூடியது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா லர்க்கிங், ஹவுஸ் ட்ரெஸ்பாஸும் ஹவுஸ் பிரேக்கிங்கும் சேர்ந்து வரும் பனிஷ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், பனிஷ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் சாப்டர் கீழே ஒரு 4 விஷயங்கள் பார்த்தோம். அதுல ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் காமனா இருக்கக்கூடிய டெஃபினிஷன் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து 3 பார்த்ததுல முக்கியமானது என்னென்ன பார்த்தோம், ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ், அதே மாதிரி லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ், அதுக்கு அடுத்து ஹவுஸ் பிரேக்கிங். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த பனிஷ்மெண்ட் செக்ஷன்ஸ் எல்லாமே வித் ரிகார்ட் டு லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் ஆர் ஹவுஸ் பிரேக்கிங், ரெண்டுமே ஒன்றாகவே கருதப்படுது. சரியா? செக்ஷன் 453 பனிஷ்மெண்ட் ஃபார் லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் ஆர் ஹவுஸ் பிரேக்கிங். அந்த ஹவுஸ் பிரேக்கிங் தான் அந்த 6 கேட்டகரியில வரக்கூடிய செயலை ஹவுஸ் பிரேக்கிங்னு சொல்லப்படுது. சரியா? whoever commits lurking house trespass or house breaking shall be punished with imprisonment of either description for a term which may extend to 2 years and shall also be liable to fine அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. so whoever commits lurking house trespass or house breaking பண்ணா அவங்களுக்கு 2 வருடங்கள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய இம்ப்ரிசன்மெண்ட்டோ அதே மாதிரி அபராதமோ விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Then 454
lurking, house trespass or house breaking in order to commit a offense punishable with imprisonment. அப்படியே தலைகீழ போகுது. போனதுல ஃபர்ஸ்ட் மர்டர்ல இருந்து ஆரம்பிச்சோம். இதுல வந்து எதுல இருந்து ஆரம்பிக்குது? இம்ப்ரிசன்மெண்ட்ல தான் ஆரம்பிக்குது. So 454, whoever commits lurking, house trespass or house breaking in order to the committing of an offense punishable with imprisonment shall be punished with அதேதான். If that offense is with regard to committing an offense of theft are the up to 10 years. In normal cases it is up to 3 years. அதான் இதுக்கான இது. போனதெல்லாம் வந்து up to 2 years or up to 7 years னு பார்த்தோம் with regard to house trespass. But with regard to lurking, house trespass or house breaking, if that act is done with regard to committing any offense of imprisonment, then it is extended up to 3 years. And if that act is in order to done an offense of theft, then it may be extended up to 10 years அப்படின்னு சொல்றது செக்ஷன் 354. சரியா? அதுக்கு அடுத்து இந்த செக்ஷன் 454ல நம்ம தமிழ்நாடுல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, with regard to place of worship, இந்த மாதிரியான ஒரு லர்க்கிங், ஹவுஸ் ட்ரெஸ்பாஸையோ இல்ல இந்த ஹவுஸ் பிரேக்கிங்கோ பண்றாங்க இந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்ல. அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் ஆர்டர் டு டேக் அவே த ஐடில், சிலைகளை கடத்துவதற்காக இந்த செயலை செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கான தண்டனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 years to 7 years, shall not be less than 3 years, but which may extend to 10 years and with fine and which shall not be less than 5,000 rupees அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம செக்ஷன் 454 கிளாஸ் ஏ 454 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுல மட்டும் கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இருக்கக்கூடிய செக்ஷன் கிளாஸ் 1 சொல்லிட்டு கிளாஸ் 2ல if that offense has been done with regard to any place of worship in order to take away the idol, அங்க இருக்கக்கூடிய சிலையை கடத்துவதற்காக அந்த செயலை செய்தால் அவர்களுக்கு கடுங்காவல் தண்டனை 3 வருடத்திலிருந்து 10 வருடத்திற்கு extend ஆகிற வரைக்கும் shall not be less than 3 years but which may extend to 10 years and also the fine not exceeding 5,000 rupees, which shall not be less than 5,000 rupees அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் ஆனால் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் எல்லாத்துலயுமே ஒரு வேர்டு காமனா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, the court passing the sentence may even award less imprisonment than 3 years for any reasons recorded to be writing அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சரியா? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, provided that the court may for adequate and special reasons to be mentioned in the judgment impose a sentence of imprisonment for a term less than 3 years. பொதுவா தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் பண்றதாக இருந்தால் அது வந்து என்னது, இப்போ இதெல்லாம் நான் சொல்லும் போது நீங்க வந்து எப்படி கோரிலேட் பண்ணி பார்க்கணும்னா, இத சிஆர்பிசி ஆகட்டும் இல்ல இந்த எது நம்ம ஐபிசி ஆகட்டும், இட் இஸ் கம்மிங் அண்டர் த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்கரண்ட் லிஸ்ட் கான்ஸ்டிடியூஷன்ல 7th லிஸ்ட் இருக்கு இல்லையா, லிஸ்ட் 3 லிஸ்ட் ஆர் தேர். லிஸ்ட் 1 இஸ் வித் ரிகார்ட் டு யூனியன் லிஸ்ட், தென் ஸ்டேட் லிஸ்ட், தென் கன்கரண்ட் லிஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம். நார்மலா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சென்ட்ரல் கவர்மெண்டால என்ன பண்ண முடியாது, லாஸை மேக் பண்ண முடியாது. வித் ரிகார்ட் டு திஸ் பர்டிகுலர் சிஆர்பிசி அண்ட் ஐபிசி would be coming under the concurrent list. சரியா? பிரிசன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல வரும். அதே மாதிரி பப்ளிக் ஆர்டர் அப்படிங்கிறதும் ஸ்டேட் லிஸ்ட்ல வரும். பொது அமைதி மற்றும் சிறைச்சாலை இது சம்பந்தமான சட்டங்கள் இயற்றுவதாக இருந்தால் அரசாங்கம் தான், மாநில அரசாங்கம் தான் சட்டம் இயற்ற முடியும். அது அல்லாத பட்சத்தில் with regard to offenses under IPC or with regard to the procedures under CRPC, both center and as well as state can make laws because these laws are enacted under the power given under the concurrent list. இரண்டு நபர்களுமே என்ன பண்ணலாம், சட்டம் இயற்றலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? Then section 455 lurking, house trespass or house breaking after preparation for hurt, assault or wrongful restraint. அதான் போன இதுல பார்த்ததோட தலைகீழ அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் போனதுல இப்ப இதுல என்ன பார்த்துட்டோம், வித் இம்ப்ரிசன்மெண்ட் என்னன்னு பார்த்தோம். அடுத்து வந்து வித் ரிகார்ட் டு ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹர்ட், அசால்ட் ஆர் ராங்ஃபுல் ரெஸ்ட்ரைன்ட் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் மே எக்ஸ்டெண்ட் டு 10 years ஆர் வித் ஃபைன். அதுல என்ன பார்த்தோம், 7 years ஆர் வித் ஃபைன் அப்படின்னு பார்த்தோம். 7 years and shall also be with fine பார்த்தோம். அதே மாதிரி இதுல 10 years and shall also be liable to fine, section 455. Then section 456
punishment for lurking house trespass or house breaking by night. So இதற்கான தண்டனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it may extend to 3 years. அதுதான் இதற்கான தண்டனை. இரவு நேரத்தில் அத்துமீறி அந்த லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸையோ அல்லது ஹவுஸ் பிரேக்கிங்கையோ செய்தால் shall be punished with imprisonment of either description for a term which may extend to 3 years and shall also be liable to fine அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Then section 457. So இப்போ 456 வந்து என்ன பார்த்தோம், with regard to imprisonment plus imprisonment, lurking house trespass or house breaking with imprisonment பார்த்தோம். அடுத்து 457ல with regard to after making preparation for assault or hurt or other aspect பார்த்தோம். assault or hurt or wrongful restraint பார்த்தோம். அடுத்து வந்து 457 வந்து lurking house trespass or house breaking by night in order to commit offense punishable with imprisonment. அப்போ இரவில் நடந்தால் 3 வருடம் வரைக்கும் அப்படின்னு போன செக்ஷன்ல பார்த்தோம். இரவில் நடக்கிறது with regard to offense committed with imprisonment. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுல என்ன வரும் கூட, if that has been that offense is with regard to theft இருந்தா it may extend to 14 years. In normal cases it may extend to 5 years. அப்போ நார்மலா லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் பை நைட்டே அது ஒரு சீரியஸான இதுதான். அந்த நைட்ல செய்யக்கூடிய விஷயங்களும் வேறு ஒரு இம்ப்ரிசன்மெண்ட் தரக்கூடிய அஃபென்ஸை செய்யறதுக்காக செய்யறாங்க அப்படின்னா இட் மே எக்ஸ்டெண்ட் டு 5 years. அண்ட் இஃப் இட் இஸ் வித் ரிகார்ட் டு அஃபென்ஸ் ஆஃப் தெஃப்ட் தட் சச் லர்க்கிங் ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் பை நைட் ஆர் ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட் ஹாஸ் பீன் டன்னா அப் டு 14 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? தென் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதே தான். என்னது செக்ஷன் 454ல எப்படி அத கிளாஸ் 1 சொல்லி கிளாஸ் 2ல வித் ரிகார்ட் டு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அண்ட் வித் ரிகார்ட் டு டேக்கிங் அவே த ஐடில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களோ அதே தான். அதற்கான தண்டனை என்னன்னு பாத்தீங்கன்னா 3 years to 14 years வரைக்கும் தண்டனை வழங்கப்பட்டது. 454லயும் பார்த்தோம், 457லயும் பார்த்தோம். ஸோ 457 வந்து இன் த நைட், 454 வந்து இன் அதர் தென் நைட். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா 458 lurking house trespass or house breaking by night after preparation for hurt, assault or wrongful restraint. ஸோ இப்போ இதற்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நைட் இல்லாம, இப்போ அடுத்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய 3 செக்ஷன்ஸ்லாம் அட் த நைட், தட் இஸ் an aggravated form. This particular section speaks only with regard to lurking house trespass or house breaking at night. சரியா? அப்போ இதற்கான தண்டனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா which may extend to 14 years அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவரை ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்க, அதாவது ஏற்கனவே ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒருவரை காயப்படுத்துவதற்கு அல்லது அவங்களோட ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின்ட் அவங்களை அடைத்து வைத்து நீங்க இந்த மாதிரியான அஃபென்ஸை செய்றீங்க, இரவு வீடு புகுந்து அப்படின்னா அதற்கு 14 வருடம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய கடுங்காவல் தண்டனை வழங்கப்படும். தென் செக்ஷன் 459 grievous hurt caused while committing lurking house trespass or house breaking அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு 459. 460 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே தான், that grievous hurt has been made when that offense is done at night. சரியா? so grievous hurt 459. 460 வந்து grievous hurt at night plus regular lurking house trespass along with house breaking or house breaking. அதுக்கு என்ன தண்டனை 459க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா shall be punished with imprisonment for life or imprisonment extended to 10 years. That is with regard to grievous hurt caused by lurking house trespass or house breaking. அதே இது அடுத்ததுல என்ன பாக்குறாங்க, at night செஞ்சப்பட்டிருந்தா it may be imprisonment for life or imprisonment extended to 10 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? Then the last 2 sections under this chapter 461 and 462 இது ரெண்டுமே சின்னதுதான். 461 என்னன்னு பாத்தீங்கன்னா dishonestly breaking open receptacle containing property. ஒருத்தர்கிட்ட whoever dishonestly or with intent to commit mischief breaks open or unfastens any closed receptacle which contains or which he believes to contain property shall be punished with imprisonment of either description for a term which may extend to 2 years or with fine or with both. ஏதோ ஒரு பொருளை பாதுகாப்பதற்காக வைக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு உண்டியலா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், ஒரு செஸ்டா இருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ்ல இல்ல பேங்க்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அத்தகைய ஒரு விஷயத்தை பிரேக் ஓபன் பண்ணா அதற்கான தண்டனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப் டு 2 years வரைக்கும் கொடுக்கலாம். செக்ஷன் 451ல 461ல 462 வந்து when that offense is committed by a person who is having its lawful custody. அதாவது வேலையே பயிர மேஞ்சா என்ன தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா punishment of imprisonment
which may extend to 3 years. So 461 and 462 is with regard to breaking open receptacle containing property or believing that it would be normally it would contain property அப்படின்னு தெரிஞ்சு ஒருவர் அதை உடைத்தால் அதற்கான தண்டனை என்னங்கிறது 461 and 462. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். இப்போ இன்னும் ஒரு சின்ன சாப்டர் இன்னைக்கு பார்த்துடலான்னு இருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு செக்ஷன் தான் இருக்கு. அந்த 2 செக்ஷன் பார்த்தா அந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிடும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the criminal conspiracy. நார்மலா கிரிமினல் கான்ஸ்பிரசி itself does not constitute an offense இல்லையா, unless until it will be collided with some other thing. அது என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சரியா? கிரிமினல் கான்ஸ்பிரசி வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 5A. அதுல 2 செக்ஷன் தான் வரும், 120A and 120B. 120A would define what is criminal conspiracy and 120B would classify what is the punishment for criminal conspiracy. கூட்டு சதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி பொறுத்தவரைக்கும் என்னன்னா காமன் டிசைன் இருக்கும். அது என்னங்கிறத பார்ப்போம். அதாவது ஒரு சில அஃபென்ஸ் இத்தனை பேரோ அல்லது அத்தனை பேருக்கு மேல இருந்தா தான் அந்த பர்டிகுலர் செக்ஷன் அட்ராக்ட் ஆகும். டக்காயிட்டிக்கு எத்தனை பேர் தேவை? 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபரோ தேவை. அன்லாஃபுல் அசம்பிளி என்ன செக்ஷன்? செக்ஷன் 141. அதுக்கு எத்தனை பேர் தேவை? மினிமம் 5 அல்லது 5க்கு மேற்பட்ட நபரோ தேவை. அப்போ இந்த கிரிமினல் கான்ஸ்பிரசிக்கு எத்தனை பேர் தேவை? 120A 2க்கு மேற்பட்ட நபரோ இருந்தா போதும். சரியா? மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கான்ட்ராக்ட்ல சொல்லுவோம். இது வேற, இது கிரிமினல் கான்ஸ்பிரசி. செக்ஷன் 120A definition of criminal conspiracy: when 2 or more persons agree to do or cause to be done, class 1, an illegal act, or class 2, an act which is not illegal by illegal means, such an agreement is designated a criminal conspiracy அப்படின்னு சொல்றாங்க. சோ கிரிமினல் கான்ஸ்பிரசினா என்னது? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1ல என்ன சொல்றாங்கன்னா to do an illegal act அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, that act may not be illegal but you are doing it in an illegal way அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு நியாயமான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். திருமணம் நியாயமான ஒரு விஷயம், ஆனால் கட்டாய திருமணம் என்னது? அநியாயமான விஷயம். So that may be lawful, you are marrying a major woman but you are not doing it in a lawful way. சரியா? which is not illegal by illegal means. So அப்போ an agreement to do about 2 acts by 2 persons or more would constitute a criminal conspiracy under section 120A. அதுக்கு அடுத்து அதே செக்ஷன்ல ஒரு ப்ரொவிசோ கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பார்ப்போம். எக்ஸெப்ஷன்: provided that no agreement except an agreement to commit an offense shall amount to criminal conspiracy unless some act besides the agreement is done by one or more parties to such agreement in pursuance thereof. Explanation: it is immaterial whether the illegal act is the ultimate object of such agreement or is merely incidental to that object அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா, agreement should be in existence between 2 or more persons. That agreement is with regard to commit an offense அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Then only it would constitute a criminal conspiracy. ஒரு பெண்ணை நான் தூக்க போறேன், நான் ஒரு தலையா ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், அந்த பெண்ணின் விருப்பத்துக்கு எதிராக நான் தூக்க போறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு நபர் அந்த குளோரோஃபார்ம் தடவப்பட்ட அந்த கர்ச்சீஃபை அந்த பெண்ணின் முகத்தில் வைக்கிறார். இன்னொரு நபர் அவர் கால்களை பிடித்து தூக்கி கொண்டு செல்கிறார். அப்படி தூக்கி கொண்டு செல்லும் பொழுது ஒரு நபர் என்ன பண்றாரு? காரை ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. இந்த 3 பேருமே கிரிமினல் கான்ஸ்பிரசி தான். அப்போ இந்த 2 நபர்கள் வர வழியில் அந்த காருக்கு அந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு வர வழியில் தவறான ஒரு வன்புணர்ச்சி செஞ்சிடறாங்க அப்படின்னு சொன்னா, கிரிமினல் கான்ஸ்பிரசில அந்த 3வது நபர் இந்த செயலுக்கு பொறுப்பாக மாட்டார். பிகாஸ் that agreement with regard to that person is only to kidnap or abduct that girl. அதுதான் அவன் சொல்றான் இந்த செக்ஷன்ல. agreement should exist between 3 persons for some common illegal act. புரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து இந்த 120A பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயம். Then 120B வந்து பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, where it is not defined அப்படின்னா, அஃபென்ஸ் பத்தி சொல்லணும்னா அந்த செயலை தூண்டியவர்களுக்கு என்ன தண்டனை ஒரு குறிப்பிட்ட செயல் உணரப்பட்டிருக்கோ அது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து அஃபென்ஸ் வந்து அதர் தென் கிரிமினல் கான்ஸ்பிரசி அஃபோர்ஷட். அதாவது 120B 2 சொல்றாங்க, imprisonment above 2 years or life imprisonment or death. இந்த வகையில ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி ஒரு அக்ரிமெண்ட் கூட வந்தாங்கன்னா அதற்கான தண்டனை அந்த செயலை தூண்டுபவர்களுக்கு என்ன தண்டனையோ அது ஃபர்ஸ்ட் பார்ட்ல. செகண்ட் பார்ட்ல அதற்கு கீழே இருக்கக்கூடிய இதுவாக இருந்தால் 6 மாதங்கள் வரைக்கும் தண்டனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. So that's all for today's class. Thank you.